இந்த பார்சல் வந்து லண்டனில் ஒரு அக்கா தான் கேட்டுருக்குறா. வாங்க அந்த அக்கா என்னென்ன பொருட்கள் கேட்டான்னு சொல்லி ஒன்றுண்டா பார்ப்பா. மரவள்ளிக்கிழங்கு சீவல் 1 கிலோ அளவில் கேட்டிருக்கிறா. கறித்தூள் வந்து 2 கிலோ அளவில், மிக்சர் வந்து 1,5 கிலோ அளவில் கேட்டிருக்கிறா. உளுத்தம்மா வந்து 2 கிலோ, சத்துமா மற்ற குரக்கன்மா, இஞ்சால வந்து அரிசிமா, ஊற்று நல்லெண்ணெய் 3 போத்தல், மற்ற தட்டைவடை வந்து 1 கிலோ அளவில் கேட்டிருக்கிறா. பனங்கட்டி எள்ளுப்பா, மற்ற இது வந்து ஊறுகாய். இவ்வளோ தான் அந்த அக்கா கேட்டிருக்கா. இதை வந்து நாங்கள் இப்போ அனுப்ப வழிக்கிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் என்ன வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இன்னும் போய் நாங்கள் இன்னும் சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் டார்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்டப்படுறோன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கை வச்சு நல்ல ஒரு வடை தான் இன்றைக்கு உங்களுக்கு அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். இதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறேன். நல்ல அந்த அவியிற கிழங்காக வேண்டிக் கொள்ளுங்க. மரவள்ளிக்கிழங்கு வந்து அவியாட்டா அது சரி வராதுன்னு நினைக்கிறேன். சொன்னால் அவிஞ்சாத்தான் அதை நாங்கள் மசிச்சு செய்யக்கூட நல்லா இருக்கும். இப்போ வாங்குவோம் அந்த என்னென்ன பொருட்கள் சேர்த்து எப்படி இந்த மரவள்ளிக்கிழங்கு வடையை செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு கொண்டு பெருசாக எடுத்துருக்கணும் பாருங்க இந்த மாதிரி அளவில். இதை வந்து நல்ல வடிவாக நீட்டெல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். இனிமேல் வந்து நாங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு தோல் எல்லாத்தையும் அப்படியே நாங்கள் சீவிட்டு அவிய வைக்க போகிறோம் எல்லாம். இப்போ வந்து இதை வெட்டுவோம். பெரிய கிழங்குன்றபடியா நல்ல கிழங்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 2 முண்டாக வெட்டுவோம். இந்த மாதிரி வெட்டி போட்டு நாங்கள் இப்போ இந்த தோலை உரித்து முதல்ல நீட்டாக்குவோம். நாங்கள் கழுவினா பிறகு கழுவா விடுறையில் இதெல்லாம் திருப்பியெல்லாம் உரிச்சிட்டும் கழுவி எடுக்கணும். பார்த்தீங்களா, இப்படி உரிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த கிழங்கு வந்து அவியும். திருப்பவும் நாங்கள் இதை கழுவிட்டு திருப்பவும் கொஞ்சம் சின்ன வட்டி அவிய வைக்க போகிறோம். இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் கழுவி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இப்போ சின்ன கட் பண்ணி எடுக்கோம். அப்போ தான் எங்களுக்கு டக்குண்டு அவிஞ்சு வேறு பண்ணுறதுக்காண்டி. இப்போ கிழங்கெல்லாம் நாங்கள் இந்தளவு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். 2 டக்கண்டு அவிஞ்சு வேறு பண்ணுறதுக்காக இப்போ அவிய வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு சட்டி ஒன்று எடுத்துருக்குறேன். அதில் வந்து இந்த கிழங்கை கொட்டிட்டு அளவான தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இந்த கிழங்குக்கு மேலால் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து நாங்கள் கிழங்கு அவிய வைப்போம். இது வந்து என்னென்னு சொன்னால் உப்பு ஒன்றும் போடக்கூடாது என்று சொன்னால் அவிஞ்சு வராது. இது கிழங்கை வந்து நீங்கள் மூடியும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற வேறு ஏதோ அந்த நஞ்சுரல் மாதிரி இதன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் இது கொதித்து வரத்தேன்னு சொன்னால் நாங்கள் ஒருக்கா மூடியில் மூடலாம். கொஞ்சம் மூடி போட்டு தான் அவிச்சு எடுத்துறான். இப்போ நல்லா அவிச்சு பாருங்கள், ஆவி பறக்குது. இதுக்குள்ள இருந்த மிச்ச தண்ணியெல்லாம் நாங்கள் வடித்து எடுத்துட்டோம். இனிமேல் வந்து கொஞ்சம் மாறினதுக்கு பிறகு நாங்கள் வடையை செய்தெடுப்போம். வாங்க நாங்கள் பார்ப்போம் என்னென்ன பொருள்னு சொல்லி. அதோட வந்து மரவள்ளிக்கிழங்கெல்லாம் மாறி வந்துட்டுது. அது ஒரு பக்கமாக இருக்கட்டுக்கும். இந்தியாவில் வந்து வெங்காயம் தேவையான அளவு சின்ன வட்டி வச்சுருக்கிறோம். இது வந்து தேவையான அளவு கருவேப்பமில, பெருஞ்சீரகம் கொஞ்சம், உப்பு, மற்ற இது வந்து வெட்டுத்தூள். இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். பெருஞ்சீரகம் நீங்கள் வடிகளுக்கு போகிற மாதிரியே அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. இப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரவள்ளிக்கிழங்கு எடுத்து அப்படியே மசிச்செடுப்போம். இந்த அவிச்செடுத்த சட்டியிலேயே நாங்கள் மசிச்செடுக்க போகிறோம். நான் வந்து உப்பு இன்னும் சேர்க்கல, உப்பை இனிமேல் தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் விரும்பினா வியக்களையும் சேர்க்கலாம், ஆனால் பிறகு சேர்க்கிறது எங்களுக்கு அளவு கணக்கு தெரியும். இப்போ
இப்படி சூட்டோட மசிச்சிங்கன்னா உடனே மசிஞ்சிடும். இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் மசிச்செடுக்குவோம். அவிஞ்சிடுது, கிழங்கு அவிஞ்சிடுது. நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஆற வச்சுட்டேன். இப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் நாங்கள் மசிச்செடுப்போம். பாருங்க, இந்த மசிச்சு இந்த மாதிரிக்கு வந்துடுது. இன்னும் கொஞ்சம் மசிச்சா தான் எங்களுக்கு அந்த வெங்காயங்கள் எல்லாம் சேரும். அதனால் திருப்பவும் கொஞ்சம் நல்ல வடிவாக மசிச்செடுப்போம். இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் மசிச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையான பொருட்களை சேர்த்துருவோம். வெங்காயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இவ்வளோ வெங்காயம் சேர்க்கிறேன். அதோட கருவேப்பிலை கொஞ்சமாக, அப்படியே தேவையான அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். அடுத்தது வெட்டுத்தூளும் வந்து நாங்கள் அளவாக சேர்த்துருவோம். அப்படியே நாங்கள் பிணைஞ்செடுக்க வேண்டியதை. எல்லாமே நாங்கள் சேர்கிற மாதிரிக்கு நாங்கள் பிணைஞ்சி விட்டுட்டோம். நீங்கள் உரைப்பு காணாட்டா உப்புகள் காணாட்டா பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, எங்களுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு வடைன்ற மாவு வந்து ரெடி ஆகிட்டுது. இனிமேல் வந்து நாங்கள் எண்ணெயை கொதிக்க வைப்போம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பை ஒன் பண்ணியாச்சு. அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சாச்சு. அதில் வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து அளவாக ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ எங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து கொதிச்சு வரட்டுக்கும். இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு இஞ்சால வந்து நாங்கள் மரவள்ளி கிழங்கு இந்த சேர்த்த மாவை நாங்கள் கொஞ்சமாக இப்படி எடுத்து, உங்களுக்கு எவ்வளோ உருண்டை போகணுமோ அவ்வளோத்துக்கு இப்படி எடுத்து இப்படி உருண்டை ஆக்கணும். உருண்டை ஆக்கிட்டு நீங்கள் மற்ற கையால் இப்படி ஒரு அமர்த்தி போட்டு இப்படி ரோட்டை வைக்க வேண்டியா. ஓகே, இவ்வளோ தான் வேலை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். கொஞ்சம் பெருசாக நீங்கள் இப்போ பெருசாகனா கொஞ்சம் பெரிய இதாக எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கூட மாவாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்தளவு உருண்டை எடுத்து இந்தளவு வடை எடுத்துருக்குறேன். இப்போ வந்து நாங்கள் எண்ணெயில் போடுவோம். இப்போ அதே மாதிரி மெட்ட உருண்டையே எடுத்து இப்படி இந்த மாதிரி அமர்த்திட்டு இப்படி ஒரு போட்டு பெருசாக உங்களுக்கு வேணுமென்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் போட்டதை திருப்பி விடுவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேகிக்கணும் வந்துடுது. திருப்பி விட்டால் கொஞ்சம் வடிவாக வேகிடும். இப்போ நான் கிணக்க போடலாம். நான் ஒரு 3 தான் போட்டிருக்கிறேன். வடிவாக வேகி வரட்டுவோம். இப்போ வந்து நாங்கள் வேகினதை நாங்கள் முதல்ல எடுத்துடுவோம். இப்போ வந்து நாங்கள் இஞ்சால வந்து உருண்டை எடுத்து வச்சோம்னு சொன்னால் டக்கு டக்குண்டு அப்படியே நடுவில் ஓட்டியை வச்சுட்டு போட வேண்டியது தான். அங்கால வந்து ஒன்று எடுத்துட்டேன். 2 இப்படி மெல்லிய அடுப்பில் வச்சு விடுறதால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லைன்னு சொன்னால் டக்குண்டு நாங்கள் என்னென்ன அடுப்பை கூட்டி விட்டு பொறிச்சோம்னு சொன்னால் டக்குண்டு கருவிடும். அதனால் இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு பொறிச்சோம்னா எங்களுக்கு அந்த வடை வந்து நல்லா முறுமுறுண்டு வரும். எண்ணெயே உண்டு முழுக்காது, நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இப்போ எங்களுக்கு மற்றதும் எங்களுக்கு நல்லபடியாக போய் கொண்டு வந்துட்டு அதையெல்லாம் எடுத்துடுவோம். அதே மாதிரியே நாங்கள் எல்லா வடையையும் டக்கு டக்குண்டு பொரிச்சு எடுத்துடுவோம்.
நாங்கள் இப்போ திருப்பி விடுவோம். இப்போ எங்களுக்கு மற்ற வடையும் போயிட்டு நாங்கள் அதையும் எடுத்துடுவோம். இதே மாதிரி நாங்கள் எல்லா வடையையும் பொரிச்செடுப்போம். இப்போ வந்து நாங்கள் வடையெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். வாங்க நாங்கள் எப்படி உள்ளுக்குள்ள வேகி வந்திருக்கான்னு சொல்லி ஒன்று எடுத்து பிச்சு பார்ப்போம். பாருங்க இன்னும் நல்ல முறுண்டு நல்ல அந்த உள்ளுக்குள்ள நல்லா அவிஞ்சு நல்ல வடையாக வந்துருக்குஞ்சு பாருங்க, நல்ல பஞ்சு போல் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். எண்ணெயே வரையிட மரவள்ளி கிழங்குல இதை பொரிச்சு எடுத்தேன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் மரவள்ளி கிழங்குல வடை இருக்காண்டு. ஆனால் எனக்கு கூடி தெரியாது. இப்படி தான் ஒன்றையும் பார்த்து நான் உடனே செய்து பிடிச்சிடுவேன். இங்கே முறை போல அப்படி மரவள்ளி கிழங்கு கிடைச்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல அவிஞ்சாமல் வந்திருக்குல்ல, அவிஞ்சாகும். ஏற்கனவே அவிஞ்ச கிழங்கு தான் அந்த பொரிஞ்சு அவிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் போலேயே இருக்குது. அப்படியே சுடுவது சரி, அதனால் கதையை விட்டு கதைக்கிறேன். ஓகே, திருப்ப சொல்லக்கூடாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.